ஆனால் படம் வேறு லெவலில் இருக்குண்ணா. இதை பாலாண்ணா வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ புதுசாக வந்து ஹீரோவாக நடிக்கிற மாதிரி இல்லை, அவர் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த மாதிரி அதை நடிச்சிருக்காரு, சூப்பராக நடிச்சிருக்காரு. கடைசி அந்த 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனான ஒரு சீனாக அது சூப்பராக இருந்துச்சு படம். நிஜமாலுமே எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் அந்த படத்தை. நிஜமாக யாருமே வந்து ஃபோனில் டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா அவர் கஷ்டப்பட்டு இந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட்டு படம் ஒரு நடிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து எதனால் அவர் சொல்கிறீங்க? பாலாண்ணாவை பற்றி சொன்னேன். உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மக்களுக்கு உதவி பண்ணுறாரு. அவர் ஒரு சம்பாதிக்கிற காசு ஒன்று கூட அவருக்குன்னு அவர் எடுத்து வச்சது கிடையாது, எதுவும் பண்ணது கிடையாது. எல்லாம் மக்களுக்கோசரம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த படம் எதுக்கு நடிச்சிருக்காருன்னா மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கோசரம் இந்த படமும் நடிச்சிருக்காரு. அவர் சம்பாதிக்கணும்னு நான் வந்து ஹீரோவாகணும் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து இந்த படத்தில் நடிக்கல. அவர் மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கோசரம் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவராக வந்து அவரை வந்து வளர்ந்து வரக்கூடாதுன்னு நிறைய பின்னாடி வேலை பார்க்குறாங்களா, அவங்க என்ன சொல்கிறீங்க? ஆனால் அவங்க அடுத்தவங்க 1000 பேசுவாங்கண்ணா. நம்ம அண்ணனை பற்றி நம்மளுக்கு தெரியும், நம்மளுடைய அவருக்கும் தெரியும் நம்ம ஃபேன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். அவரோட நல்ல எண்ணத்துக்கு அவர் எப்போலேருந்து மேலே வருவார். நல்லது நடக்கும். அவரோட நல்ல எண்ணத்துக்கு அவர் மேலே வருவாருண்ணா. பாலாண்ணனை மீறி வேறு யார் நல்லா பண்ணியிருக்காங்க? பாலாண்ணனை மாரி பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயினி அவங்க வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. நிஜமாலுமே ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஹீரோயினி செலக்ட் பண்ணாங்க, அதில் வந்து இவங்க தான் செலக்ட் ஆனாங்கன்னு சொன்னாங்க. அந்த 50 ஹீரோயினி இவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இவங்க பண்ணியிருக்காங்க. நிஜமாக அவங்க வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. படம் வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள், இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அந்த 20 நிமிஷம் அது வேறு லெவலில் இருந்துச்சு. அது சொல்ல முடியாது, வார்த்தை வராது. ஆனால் அது செம்மையாக இருந்துச்சு படம். இப்போ அடுத்தது கண்டென்ட் சூஸ் பண்ணால் பாலா என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்தால் நல்லா இருக்கும்? ஒரு இந்த மாதிரி ஒரு எமோஷனான இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு என்ன மாதிரி ஒரு இதாக இருக்குமோ அந்த மாதிரி எடுத்திருந்தா என்ன சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் அவர் எடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் நம்ம பாலா சார் வந்து சின்ன திரையில் நாங்கள் பார்த்தோம், இன்றைக்கி வெளி திரையில் பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஆல்ரெடி நான் காலையில் ஒரு மார்னிங் ஷோ பார்த்துட்டு போயிட்டேன். ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்துட்டு போயிட்டேன். இன்றைக்கி ஃபேமிலியோட என்னுடைய பொண்ணோட ஒய்ஃபோட வந்து பார்த்துருக்கேன். ஓகே, எப்படி இருந்தது கதை? எப்படி இருந்தது? என்ன பிடிச்சிருக்கு அதில்? ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லா காமெடியோட நல்லா ஒரு இளமையான காதல் எப்படி வந்து மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு சக்திவேல் சாரும் அர்ச்சனா மேடமும் நல்ல நடிப்பு கொடுத்துருக்காங்க. எமோஷனான சீன் வந்து என்னுடைய மனசை ரொம்ப டச் பண்ணிடுச்சு. அதனால் நான் ஃபேமிலியோட பார்க்க வந்திருக்கேன். இது செகண்ட் ஷோ பார்க்குறேன். காலையில் மார்னிங் ஷோ பார்த்துட்டு போயிட்டேன் ஃப்ரெண்டும் கூட. நான் மறுபடியும் ஃபேமிலி இந்த நியூஸை இந்த விஷயத்த சொல்லும் போது நாங்களும் கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ஃபேமிலியோட பார்க்க வந்திருக்கோம். கண்டிப்பாக அழுந்துட்டேங்க. அந்த அவர் இறந்த சீனை போய் அழுந்துட்டேன். அதே மாதிரி தன்னுடைய மனைவிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சின்ன சின்ன விஷயம் செய்யும்போதும் வந்து கண்ணம்மா சூப்பர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப டச் பண்ணிடுச்சு. இதுவரையும் என் ஒய்ஃப்கிட்ட அப்படி சொன்னதே கிடையாது. என்ன மிஸ் பண்ணிருக்கீங்க உங்கள் ஒய்ஃபுக்கு? என்ன பண்ண ஒவ்வொரு விஷயம் என் ஒய்ஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நான் நிறைய விஷயத்தை நான் வெளியே சொல்ல விட்டுட்டேன். இனிமேல் வந்து அதை நான் கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில் இருந்து. அதே மாதிரி மனைவியை வந்து நம்மளுக்காக எவ்வளோ விஷயத்தை வந்து விட்டுட்டு நம்மளுக்காக வாழ்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து சொல்ல வந்திருக்காங்க. மெசேஜை நல்ல கருத்து புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கார் இப்படி பேசி நான் கேட்டதே இல்லை. இதுக்கு முதல்ல வந்து பாலாண்ணாவுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இதுக்கு மேலே என்ன மேலும் மேலும் வாழ வச்சடைய வாழ்த்துக்கள். எங்களுடைய சப்போர்ட். ஹாய் பாலா அங்கிள். படம் எப்படி இருக்குமா? நல்லா இருந்துச்சு. பிடிச்சிருந்ததா? பாலா அண்ணா எப்படி இருக்காரு? சூப்பரா இருந்தாங்க. அவர் பிடிக்குமா? ஹாய் பாலா அங்கிள், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஹாய் பாலா அங்கிள், நம்ம ஜெயிச்சிட்டோம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். பாலா அவரை பற்றி சொல்லுங்கள். எப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படி என்ன தெரியும்? அவர் ஒரு காமெடி ஆக்டராக தான் தெரியும். இன்றைக்கி வந்து ஹீரோவாக இருக்கிறங்கிறது அவரோட வளர்ச்சி நல்லாவே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குங்கிறது நல்லாவே இதிலேருந்து தெரியுது. ஆக்சுவலி நம்மளும் அவர் ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகலாம். ஒரு நல்ல மனசு. நான் பல பேருக்கு வந்து உதவி செய்கிறாரு அவருடைய சொந்த உழைப்பிலிருந்து. கண்டிப்பாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். மற்ற ஹீரோவை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவர் வந்து அவருடைய முழு உழைப்பையும் இதில் போடுறாரு அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. சந்தோஷப்படலாம். ஒரு தமிழரே இந்த மாதிரி ஒரு சின்ன நடிகர் வளர்ந்து வரும்போது பின்னாடி நிறைய பேர் குத்துறாங்க. அதெல்லாம் நம்ம அதெல்லாம்
கடந்து கண்டிப்பாக வந்தாகணும். ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி குத்துறதுக்கு ஒரு 10 பேர்த்தில் ஒரு 2-3 பேராச்சும் இருப்பாங்க. அதெல்லாம் கடந்து வரணும். அதை வந்து ஒரு பெருசாக பொருட்படுத்தாமல் காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நம்ம வேலையை செஞ்சுட்டே இருக்கணும். பாலாவோட பாதை வந்து வெற்றி பாதையாக இருக்கணுன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து அவர் சின்ன திரையில் பார்த்தோம்னா ஒரு காமெடியாக நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தார். இதில் நல்லா முழுமையான ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவர் வந்து டான்ஸு ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா சாங்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியல, இது வந்து ஃபஸ்ட்டு படம். அதனால் நிறையா பேர் வந்து நெகட்டிவாக எதுவும் சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணலாம். அமுதவாணன் ஒரு குறிப்பிட்ட சீன் வந்திருக்காரு, ஆனால் சரியான ஒரு காமெடி ஷோ பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு காமெடியான ஒரு நிகழ்ச்சி பண்ணியிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது. பாலாண்ணா படம் படம் மாதிரி இல்லை. அதாவது விஜய் டிவியில் பார்த்ததுக்கும் படத்தில் பார்த்ததும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. அதாவது படத்தில் நடிக்கிற மாதிரி இல்லை, ஆல்ரெடி அனுபவப்பட்டு எல்லாத்துலேயும் அனுபவப்பட்டு நடித்த மாதிரி நடிச்சுக்கிறாரு. அதே மாதிரி எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாம். இவங்க தான் பார்க்கணும், அவங்க தான் பார்க்கணும், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஸ்டோரி தான், எல்லாரும் பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஹீரோனி ஃபஸ்ட்டு படம் நடித்த மாதிரி இல்லை, ஆல்ரெடி நிறைய படம் நடித்த மாதிரி ஒரு அனுபவம் இருக்குது. டேரக்டரு சொல்லவே தேவையில்லை, எந்தெந்த கதையை எப்படி சூஸ் பண்ணால் நீட்டாக பண்ணிக்கிறாரு. அவரை சூப்பராக பண்ணிக்கிறாரு. பெரிய அந்த மாதிரி நடிப்பு வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஆளுங்க நடிக்கிறாங்களான்னு தெரியல, அந்தளவு சூப்பராக நடிச்சுக்கிறாரு. ஒரு பழைய இதை கொண்டு வந்து உள்ளே லிங்க் பண்ணிக்கிறாங்க. அது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கும் பழைய இருக்க ஜென்ரேஷனுக்கும் நல்லா இது பார்க்கும்போது நல்லா தெரியுதுன்னு வச்சுக்கலாம். இப்படி தான் இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நல்லா ஒரு அதாவது ஒரு மெசேஜ், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஒரு மெசேஜ், அவ்வளோதான். பாலாண்ணா பற்றி சொல்லுங்கள். அவர் எப்படி லைஃப்பில் இவ்வளோ கூட்டத்தை சேர்த்திருக்காரு? ஆமாம், இல்லை அண்ணன் வந்து என்னென்னா அவர்னால முடிஞ்சது எல்லா மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறாரு. மற்ற ஆக்டர் மாதிரி கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். அண்ணன் 1 லட்சம் 2 லட்சம் வாங்கினாலும் அது ஃபுல்லுமே மக்களுக்கு பண்ணுறாரு. இல்லாதவங்களுக்கு தேடி போய் பண்ணுறாரு. வர சொல்லி கொடுக்குறது வேறு, அவங்க வீட்டுக்கு தேடி போய் கொடுக்குறது அது வேறு. ஆனால் அண்ணன் எல்லாத்தையும் மனசுலையும் அண்ணன் இருக்கிறாரு. இந்த மாதிரி பண்ணி ஒரு கூட்டத்தை சேர்த்து அவர் கஷ்டப்பட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணி வராது, அவரையும் எதுக்கிறதுக்கு சில பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அது வந்து எப்படி சொன்னால் அவர் வளரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அதை நம்ம கண்டுக்காத நம்ம கடந்து போயிட்டே இருக்கணும். இது வந்து என்னன்னா அண்ணனுக்கு சேர்ந்த கூட்டம். ஆள் நான் மற்ற இது மாதிரி ஆளுங்களை சேர்த்து பண்ணுறதோட அவர் பண்ணுறது பார்த்து சேர்ந்தது. ஆனால் வந்து இவ்வளோ கூட்டம் வந்துக்கிறாங்க, அவ்வளோதான். படம் அருமையாக இருக்குது. பாலாண்ணா வந்து சின்ன திரையிலேருந்து வெள்ளி திரைக்கு வந்தது வந்து எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பொக்கிஷம். அது வந்து ஃபஸ்ட்டு படம் அப்படின்றதுனால இப்போதைக்கு யாரும் பாலாண்ணா பற்றி பெருசாக தெரியல. அவரோட பொது சேவைகள் நல்லது கெட்டது மட்டும்தான், இது மட்டும்தான் வந்து பாலாண்ணா பற்றி தெரியும். ஆனால் வெள்ளி திரையில் வந்து இனி வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறது மக்கள் அளவில் கூடிய சீக்கிரம் போய் சேரும் அப்படின்றத பாலா மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா சீனும் ப்ரோ, எந்த சீனும் வந்து போர் அடிக்கிற சீன்லாம் கிடையாது. இந்த சீன் வந்து எனக்கு போர் அடிக்குது அப்படின்ற சீன்லாம் எதுவுமே கிடையாது. அதாவது 90s லவ்ல இருந்து இப்போ இருக்கிற 2K லவ்ஸ் வரைக்குமே எல்லாமே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக புரிய வச்சுருக்காங்க. டைரக்டர் வந்து ஷெரீஃப் அண்ணா வந்து சும்மா சொல்லக்கூடாது, பாலாண்ணாக்காக ரொம்ப அழிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் செதுக்கியிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் பாலாண்ணாக்காக செதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி பாலாஜி சக்திவேல் அவரும் அவரோட வயசுக்கு அவரோட உடம்புக்கு வந்து இந்தளவுக்கு ஓடுறது உடையாடுறது அந்த சீன்லாம் பயங்கரம். உண்மையாகவே எதிர்பார்க்கல. பாலா அண்ணாவோட சூப்பராக நடிச்சிருக்காரு. பாலா அண்ணாவோட அவரோட பாலாஜி சக்திவேலோட துணை வந்து எப்பயுமே பாலானுக்கு ஆசீர்வாதமாக உண்டது எப்போவுமே. கண்டிப்பாக இது இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து குழந்தை இல்லாதவங்க வந்து நிறைய பேர் என்ன வந்து குடிச்சிட்டு அப்படி இப்படி போகிறவங்க இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னா ஒரு மனைவியை லவ் பண்ணணும், அந்த மனைவி வந்து ஹஸ்பண்டை லவ் பண்ணணும் அப்படிங்கிறத மிக அருமையாக எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த சின்ன விஷயம் வந்து இது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும். இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து புரிஞ்சுக்கணும். இல்லை பாலாண்ணாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளித்திரையில் இதுதான் ஃபர்ஸ்ட் படம். சின்ன திரையில் வந்து அவர் பல படங்கள் பண்ணியிருக்காரு. அதனால் அவர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பக்காவாக பண்ணுவார். ஆமாம், அவர் ஆல்ரெடி வந்து சின்ன திரை சூப்பர் ஸ்டார் தான் எங்களை பொறுத்த வரைக்கும். அதாவது ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தால் எதிரி இருக்க தான் ப்ரோ செய்வாங்க. அவங்க
இல்லை பல நல்லது செய்கிறாங்க அப்படிங்கும்போது எதிரிகள் பல உருவாக தான் செய்வாங்க. அதாவது ஒரு படமே வச்சுக்கோங்களேன், ஒரு ஹீரோன்னு இருந்தால் வில்லன் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. அது மாதிரி பாலானோட வளர்ச்சி பிடிக்காதவங்க பல பேர், என்னடா ஸ்டார்டிங்கில் சாதாரணமாக வந்தான் இன்னைக்கு ஒரு ஹீரோ ஆகிட்டான் அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குள்ள பொறாமை தான். அது ஒருத்தரோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு அது பொறாமையாக தான் இருக்கும். அது மனிதர்களோட இயல்பு. பாலா மக்கள் இயக்கத்துக்கு அது கிடையாது. இங்கே கூடியுள்ள நண்பர்களுக்கு யாருக்குமே கிடையாது. நான் பாலானதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் வந்திருக்கேன் படத்துக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக இருக்குது. ஃபேமிலியோட குழந்தைங்களோட வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஃபஸ்ட்டு படம் நல்ல வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது இல்லாமல் கடைசி ஒரு 20 நிமிஷம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எமோஷனாக கொண்டு போயிருக்கிறாங்க. நல்ல படம் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருக்குது. எல்லாரும் ஜாலியாக வந்து பார்க்குற படம் தான். ஓகே நான் ஆமாம், நல்ல ஒரு எமோஷனாக இருந்துச்சு. கண் கலங்குற மாதிரி தான் சீன் தான். நல்ல ஒரு டஃப் கொடுக்குற படம் தான். இதுக்கப்புறம் எல்லா படமும் நல்லா வெற்றி அடையணும். பாலானை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஹீரோயின் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு 51வது ஹீரோயின் தான் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா அவர் வந்து இப்போ வருத்தப்படணும். அவங்க 50 பேருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வருத்தப்படணும். என்ன சொல்கிறதுனா அப்படி ஒரு கதை களம் அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு இவருக்காக மக்களுக்கு நல்லது பண்ணி எவ்வளோ பண்ணுறாரு அவர். படம் நல்லா இருக்குது. நல்லபடியாக சப்போர்ட் பண்ணால் போதும். ஓகே, இப்போ அவர் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவரை வந்து ஒரு மாதிரி எதிரி மாதிரி பார்க்குறாங்க. அவங்களுக்கு புரியலைங்கண்ணா. ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவரை வந்து ஒரு எதிரி மாதிரி பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? அவங்களுக்கு இந்த படம் பார்த்தாலே புரிஞ்சிடும். நல்ல ஒரு பதிலடி மாதிரி இருக்கும். உருவாகத்தான் செய்யும். இல்லை, ஒரு சக கலைஞனை வந்து மேலே தான் தூக்கி விடணும். ஆமாம், ஃபர்ஸ்ட் படத்துலேயே அவர் வந்து இந்த போஸ்டர்லாம் கிழிச்சு அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் நம்ம தவிர்த்திடணும். அதெல்லாம் கண்டுக்கூடாது. நம்ம அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு போட்டோம். இவர் நல்லது பண்ணால் போதும், அவ்வளோதான். இவர் நல்லது பண்ணுறாரு, பேசிக்குவாங்க. ஆமாம், அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஹாய் பிரதர், காந்தி கண்ணாடி தானே கேட்குறீங்க? ஆக்சுவலாக ஃபஸ்ட் நாளே படம் பார்த்துட்டேன். காந்தி கண்ணாடி வந்து எப்படி சொல்கிறதுனா, ஒரு லவ்க்கு வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு நல்ல பாட புகட்டுற ஒரு படம். சூப்பரான மூவி. இந்த படத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டாகை கூட அவ்வளோ அழகாக வந்து ஒரு வேலை வாங்கியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும். டைலாக் டெலிவரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்க்ரீன் பிளேலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஃபஸ்ட்டு மூவி எடுக்கிற மாதிரியே தெரியாது. அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்திருப்பாங்க. பாலான்னா இது ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே அப்படிலாம் இல்லை, அவர் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் பாலாஜி சக்திவேல், அதே மாதிரி வந்து அவங்க பேர் என்ன, இன்னொருத்தர் பேர் அர்ச்சனா மேடம். இவங்க 2 பேரும் அந்த படத்தை என்கேஜ் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பாலான்னா சக்திவேல் அண்ட் தென் வந்து அர்ச்சனா மேடம், இவங்க அந்த படத்தை வந்து ரொம்ப என்கேஜ் பண்ணி அப்படியே சூப்பராக எடுத்துகிட்டு போகிறாங்க. லவ் வந்து ரொம்ப அழகாக வந்து ஒருத்தருக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த படத்தை வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. டிஓபிலாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து சரி பிரதர், அவர் வந்து இந்த படத்தை இயக்கியிருக்காரு, ரைட் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து ஃபஸ்ட்டு மூவி மாதிரியே தெரில, சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஹிட் ஆகிருக்கு அப்படிங்கும்போது ஒர்த்தான மூவி தான். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். நான் இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன், இவங்ககிட்டயும் தான் நான் சொல்கிறேன். இந்த படத்தை வந்து எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, பாலாண்ணா வந்து இவ்வளோ நாள் வந்து எதுவுமே இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. உங்களால் ஒரு டிக்கெட் கொடுத்து இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நிறையா ஏழை மக்கள் வந்து இதனால் வந்து பயன்படுவாங்க. இதை தான் என்னோடய வீடியோவில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த சேனல்லையும் நான் அதை தான் சொல்கிறேன் மக்கள்கிட்டையும். கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். நீங்கள் கொடுத்த காசை விட ஒர்த்தாக தான் இந்த படம் இருக்கும். சூப்பராக. அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு கப்பல் இருக்காங்க அப்படின்னா, இந்த ஏஜ், அதாவது வந்து நம்ம வந்து யூத் டைமில் வந்து ஒரு லவ் பண்ணுறோம் அப்படி கிடையாது. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஒய்ஃபை நம்ம அதே லெவலில் லவ் பண்ணிட்டு வரோம் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இப்போ உங்கள் வீட்டில் வந்து சமையல் செய்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம வீட்டில் அம்மாவோ அக்காவோ அவங்களுக்குலாம் வந்து என்னைக்காவது வந்து நீ சாப்பாடு செஞ்சது சூப்பராக இருக்கு அப்படின்னா வந்து அது அவங்களுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? ஆனால் அதெல்லாம் யாருமே நம்ம சொல்கிறதே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை கூட இதில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. அதுலேயே தெரியுது இந்த படத்தோட டைரக்டர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது. படத்தில் நான் வந்து எல்லாமே சொல்ல விரும்ப மாட்டேன். என்னன்னா
அவர் வந்து அவங்க இந்த படத்தில் ஒருத்தர் வந்து முக்கியமாக வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை வந்து கிளைமேக்ஸில் வந்து நிறைவேற்றுவாங்க. அதெல்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமுக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். பாலாண்ணா நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் மென்மேலும் வளரணும், அதுதான் எங்களோட ஆசையும் கூட. நீங்கள் கண்டிப்பாக வந்து இன்னும் பெரிய ஆளாக வரணும்ண்ணா. ஃபர்ஸ்ட் படத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஹேட்டராக இது பண்ணுறாங்க, ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அதை என்ன அது அவங்க ஹேட்டரா? நான் ஒன்று சொல்லணும், எல்லாம் கிளிக்கிற அளவுக்கு அவர் என்ன தப்பு பண்ணுறாங்க? சிம்பிள் தான். ஒருத்தர் வளர்றாங்கங்கும் போது இந்த மாதிரி வந்து எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பாலாண்ணா ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து இவ்வளோ பேர்த்தோட அன்பை சம்பாரிச்சிருக்காங்கங்கும் போது அதோட பயம்தான் அந்த ஃபோட்டோ கிழிச்சதும் கூட. அவர் வளர்ச்சி தான் பெருசாகிட்டுமே இருக்குமே தவிர, இந்த ஹேட்டர்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, பின்னாடி பேக்கெண்டில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து அண்ணா நாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு தெரியுறாங்கன்னா அவங்கள நம்ம கண்டிக்க கூடாது, நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். தயவு செய்து நல்லவங்களை வாழ விடுங்க, நல்லவங்களை நடிக்க விடுங்க, நல்லவங்களை வந்து நல்லது செய்ய விடுங்க அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ.